வணக்கம் நேயர்களே, நாங்கள் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறோம். வழக்கம் போல இங்கே டாக்டர் அவர்களும் கலியகத்துக்கு வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி பற்றி பல நேயர்கள் தங்களுடைய அபிப்பிராயங்களை தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். எங்களை பொறுத்த மட்டில் நான் நினைக்கிறேன், ஓரளவுக்கு இந்த எங்களுடைய சமய சார்பான பல வகையான நிகழ்வுகள் எங்களை எவ்வளவு தூரத்திற்கு வழி நடத்துகின்றன என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் உங்களுடைய கேள்விகள் அவ்வாறான மிகவும் ஆழமான கருத்துக்களை வெளிப்படுத்துகின்ற கேள்விகளை நீங்கள் கேட்கிறது மிகவும் உற்சாகமாக இருக்கிறது. முக்கியமாக எங்களுடைய இந்த தத்துவங்களையும் சமய ஞானிகள் எடுத்து கூறிய பல்வேறு வகையான விளக்கங்களையும் இங்கே நாங்கள் அலசி ஆராயும் பொழுது எங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அதுதான் மிக முக்கியம். நாங்கள் சைவர்களாக இருந்தாலும் எந்த சமயிகளாக இருந்தாலும் உங்களுடைய சமய விளக்கங்களை நாங்கள் ஒரு பரவலான அடிப்படையிலே பார்க்கும் பொழுது அதிலே ஒரு விளக்கமான தெளிவான சிந்தனை ஓட்டத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதிலே இங்கே அது பெரிது, இது பெரிது, அது நல்லது, அது சிறந்தது என்ற அந்த அடிப்படை இல்லாமல் ஒரு பரந்த நோக்கோடு நாங்கள் அந்த சமயம் என்ற ஒரு அடிப்படையை மட்டும் கருத்தில் கொண்டு இங்கே செயலாற்றி வருவது நீங்கள் எல்லோருக்கும் தெரியும். எனவே இந்த விஷயத்திலே இந்த நிகழ்வை நாங்கள் தொடர்ச்சியாக செய்வதற்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து கொண்டிருக்கும் கீதவாணி ஸ்தாபனத்துக்கு நாங்கள் என்றென்றும் கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஏப்ரல் மாதம் 2010 இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பித்தோம். இங்கே எங்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற அந்த ஆதரவு, நீங்கள் காட்டுகின்ற அந்த அக்கறை எங்களை மென்மேலும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு ஊந்துகோலாக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் எல்லோருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு டாக்டர் அவர்களை அழைக்கிறேன். வணக்கம் டாக்டர், வாருங்கள். வணக்கம் ஆசிரியர் சிவனேசன் அவர்களே, வணக்கம் கீதவாணி நேயர்களே. இந்த புது வருடத்திலே 2013 முதலாவது ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்று ஜனவரி மாதத்து முதல் ஞாயிற்றுக்கிழமையாக இன்று உங்களை மீண்டும் இந்த மெஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மாதம் இப்பொழுது தமிழுக்கு இன்னும் மார்கழி மாதம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஜனவரி மாதம் 13 மார்கழி மாதத்தின் இறுதி நாள். அதன் பின்னராக தை மாதம் 14 தைப்பொங்கலுடன் தொடங்குகின்றது. தைப்பொங்கல் தமிழர் திருநாள் காணபடியினாலே இந்த ஜனவரி மாதத்தை தமிழ் ஹெரிட்டேஜ் மந்த் என்று சொல்லி, தமிழர் மரபு மாதம் என்று சொல்லி பிரகடனப்படுத்தி இருக்கின்றார்கள். இதை இங்குள்ள நகர சபைகள் மற்றும் தமிழ் ஆர்வலர்களுடைய முயற்சியினாலே இது முன்னெடுக்கப்பட்டு இப்பொழுது இது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. ஆகவே இன்றைக்கு இந்த தமிழர் மரபு மாதம் என்பதை பற்றி நாங்கள் சிறிது கவனத்தில் எடுத்துக்கொண்டு அப்பால் எமது நிகழ்ச்சியை வினா விடைகளுடன் தொடருவதாக இருக்கின்றோம். எமது நிகழ்ச்சி மெஞ்ஞானமும் ஆத்மீகத்தை அடிப்படையிலான நிகழ்ச்சி. அதிலேயும் எமது இந்து மத தத்துவங்களான வேதங்கள், ஆகமங்கள், உபநிடதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், தேவார திருவாசகங்கள், திருமுறை பாடல்கள், சித்தாந்த சாத்திரங்களை அடிப்படையாக வைத்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை செய்து வருகின்றோம். இப்படி இருக்கின்ற காலத்திலே இந்த தமிழுக்கும் இந்த ஆத்மீகத்துக்கும் என்ன தொடர்பு என்று சில பேர் கேட்கலாம். தமிழுக்கும் ஆத்மீகத்துக்கும் என்ன தொடர்பு என்று கேட்கலாம். தமிழை நாங்கள் ஆத்மீக மொழியாக கொள்ளுகின்றோம். இது பலருக்கு ஒரு புதினமாக கொடுக்க இருக்கலாம். தமிழை பலவிதமான இதாக சொல்லுங்கள். தமிழை நாங்கள் ஒரு தெய்வீக மொழி அல்லது ஆத்மீக மொழியாக கொள்ளுகின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த தமிழ் மொழியை தந்த இறைவன் சிவன் என்று சைவம் கூறுகின்றது. திருமந்திரத்திலே இது வரும். உமையம்மையாருக்கு இறைவன் தமிழை கொடுத்தான். அப்போ அதில் வரும் என்று கேட்டால், ஆரியமும் தமிழும்
காரிகையார்க்கு கருணை செய்தானே என்ற கருத்து அங்கே வருகின்றது. அப்ப ஆரியமும் தமிழும் காரிகையார்க்கு கருணை செய்தானே என்று வருகின்ற பொழுது சொல்லப்படுகின்றது என்று கேட்டால் உமாதேவியாருக்கு இறைவன், சக்திக்கு இறைவன் இந்த தமிழ் மொழியையும் ஆரிய மொழி ஆகிய சமஸ்கிருதத்தையும் கொடுத்தான் என்ற வரலாறு இருக்கின்றது. இதை முன்னர் ஒருமுறை பார்த்திருந்தோம். நமது பண்டிதராவார் 18 பாடையும் இந்த மொழிகளை இறைவன் கொடுத்திருக்கின்றான் என்ற பண்பை நாங்கள் முதல் பார்த்திருந்தோம். அதாவது இறைவன் மகேந்திர மலைச்சாரலில் இது காஷ்மீருக்கு அருகில் இருக்கிற மகேந்திர மலைச்சாரலிலே 18 மொழிகளிலே இந்த தர்மங்களை இறைவன் உபதேசித்தான். சொல்லுவார்கள், பண்டிதராவார் 18 பாடையும் அண்ட முதல்வன் அறஞ்செய்தவாறே என்று எங்களுக்கு இந்த மொழிகள் திருமந்திரத்திலே சொல்கின்றன. ஆகவே தமிழ் மொழி மட்டுமல்ல, மற்றது சமஸ்கிருத மொழி மட்டுமல்ல, 18 பாஷைகளிலே இறைவன் இந்த அறங்களை உபதேசித்திருக்கின்றான். அந்த மொழிகளின் புறப்பிடம் காஷ்மீர தேசத்து மகேந்திர மலை அடிவாரத்திலே. இந்த 18 மொழிகள் தான் இன்றைக்கு உலகெங்கும் பறந்திருக்கின்ற மொழிகளுக்கு அடிப்படை. இந்த 18 மொழிகள் எவை என்கின்ற விவரங்கள் திவாகர நிகண்டிலே காணப்படுகின்றன. திவாகர நிகண்டிலே இந்த 18 மொழிகளிலே சீன மொழி, கிரேக்க மொழி, எகிப்திய மொழி எல்லாம் போட்டப்படுகின்றது. மற்றது சோனகம் அரேபிய பாஷை, இந்த சிங்கள மொழியும் அதில் இருக்கின்றது. 18 பாடல்களே ஒன்றாக திவாகர நிகண்டனுடைய காலம் கிறிஸ்துவுக்கு பின் 7ஆம் நூற்றாண்டிலே எழுந்ததுதான் இந்த திவாகர நிகண்டு. அந்த திவாகர நிகண்டினுடைய அந்த பகுதியிலே தான் இந்த 18 பாஷை என்னென்று போட்டிருக்கிறது. திருமந்திரத்துடைய காலத்தை சொல்ல முடியாது. வரலாற்று ஆசிரியர்கள் திருமந்திரத்தை கிறிஸ்துவுக்கு பின் 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 6ஆம் நூற்றாண்டிற்குள் வைக்கிறார்கள் செய்யுள் அமைப்பை பார்த்து. எமது மரபின்படி திருமூலர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்திருந்தார். ஆண்டுக்கு 3000 ஆண்டு அந்த மூலனுடைய உடலிலே ஆண்டுக்கு ஒரு பாடலாக அவர் செய்தார் என்றுதான் எங்களுக்கு பெரிய புராணத்திலே வருகின்றது. ஆகவே திருமந்திரனுடைய காலம் எங்களுக்கு சொல்ல முடியாது, குறிப்பாக சொல்ல முடியாது. அப்ப திருமந்திரத்தில் இந்த 18 பாஷையை 18 பண்டிதராவார் 18 பாடையும் என்ற வழக்கிலே அவர் சொல்லி இருக்கின்றார். அப்ப பண்டிதராவார் 18 பாடையும் என்ற கருத்து அங்கே காணப்படுகின்றது. ஆகவே அது திருமந்திரத்திலே அந்த பகுதி இருக்கின்றது. இந்த திருமந்திரத்திலே இந்த பகுதியில் இருந்த காலத்தை எடுத்துக்கொண்டால் நாங்கள் அதை வரலாற்று ஆசிரியர் காலத்திலே கிறிஸ்துவுக்கு பின் 3 தொடக்கம் 6ஆம் நூற்றாண்டுக்கு போடலாம். ஆனால் எங்களுடைய மரபின்படி இது கிறிஸ்துவுக்கு முன் வருகின்றது. அந்த திருமண லலிதா சகஸ்ட நாமம் இருக்கின்றது இல்லையா? இந்த லலிதா சகஸ்ட நாமத்துக்கு, லலிதா சகஸ்ட நாமன்றது அம்பாளுடைய 1000 திருநாமங்கள். அதிலே ஒரு நாமம் அவளுக்கு பெயர் சதுஷஷ்டி கலாமயி சென்றால் 64 கலைகளின் வடிவமாக இருப்பவள் அம்பாளுடைய நாமம் சதுஷ்டி கலாமயி என்று வருகின்றது. இந்த லலிதா சகஸ்ட நாமத்துக்கு சமஸ்கிருதத்திலே உரை எழுதின பாஸ்கரர் என்பவர், அவர் அதுக்கு இந்த எழுதுகின்ற பொழுது அந்த 64 கலைகளையும் விரித்து சொல்லுகின்றார். என்னென்ன கலைகள் என்று. அதிலே ஒன்று அஷ்ட தசா லிபி பேதம் என்றால் 18 விதமான மொழிகளிலே பாண்டித்தியம். 64 கலைகளிலே ஒன்று, 18 விதமான கலைகளிலே பாண்டித்தியம். ஆகவே இந்த 18 விதமான மொழிகளிலே பாண்டித்தியம். மொழிகளை தசா லிபி என்பது எழுத்து, மொழி, எழுத தெரிந்திருக்க வேண்டும், பேச தெரிந்திருக்க வேண்டும், கவிதைகள் பாடத் தெரிந்திருக்க வேண்டும், விளங்க தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே இந்த 18 பாஷைகளை பற்றிய விவரம் அப்பொழுதே இருக்கின்றது. அதே விதமாக பாகவத புராணத்திலும் பக்தி ரசாமிருத சிந்து என்ற பங்காள இலக்கியத்திலும் கிருஷ்ணர் 18 பாஷைகளில் வல்லவர் என்ற கருத்து காணப்படுகின்றது. ஆகவே இந்த காலம் மிக பழமையாக காணப்படுகின்றது. அதே மாதிரியாக கிருஷ்ணர் மதுரை தமிழ்ச்சங்கத்திலே ஒரு புலவராக இருந்திருக்கிறார் என்ற வரலாறு எங்களுடைய இறையனார் அகப்பொருள் உரையிலே காணப்படுகின்றது. இறையனார் அகப்பொருள் உரையிலே
இரண்டாவது சங்கம் இடைச்சங்க காலத்திலே அது கிறிஸ்துவுக்கு முன் 5550 இருந்து கிறிஸ்துவுக்கு முன் 1850 வரைக்கும் 3700 வருஷங்கள் இருந்தது. இதெல்லாம் தமிழ் ஹெரிட்டேஜ் மந்த். அப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் த தமிழ் ஷுட் பி டாட் ஃபார் த கிட்ஸ். அப்போ அதை பற்றி கொஞ்சம் நாங்கள் இன்றைக்கு கதைக்க, அதாவது எங்களுடைய சங்க வரலாறு. அப்போ இந்த இடைச்சங்க காலத்தில் இருந்த புலவர்களுடைய வரலாற்றை சொல்லுகின்ற பொழுது 59 புலவர்கள் இருந்ததாக நக்கீரனர் இறையனார் அகப்பொருள் உரையிலே குறிப்பிடுகின்றார். அந்த 51 புலவர்களுள் புகழ்பெற்ற சிலரின் பெயரை மட்டும் குறிப்பிடுகின்ற பொழுது அகத்தியனர் முதல் சங்க காலத்தில் இருந்தார். ஆனாலும் அந்த கடல் ஹோல் அந்த சுனாமியிலே தப்பி பிழைத்து இரண்டாவது இடைச்சங்கத்தை தொடக்கி அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அகத்தியனர். அதுக்கு பின்னர் தொல்காப்பியனர், இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற தொல்காப்பியம் என்ற நூலை எழுதினார். இன்றைக்கு தமிழிலே கிடைக்கின்ற நூல்களில் மிக பழமையான நூல் தொல்காப்பியம். டாக்டர் அகத்தியனரும் ஒரு நூல் அகத்தியம் என்ற நூல் எழுதியிருக்கிறார். இன்றைக்கு அந்த நூல் எங்களுக்கு இல்லை. அப்ப அகத்தியனர் மற்றும் தொல்காப்பியனர், இருந்தையூர் கருங்கோழி, அடுத்ததாக மோசிகீரனர் சங்க பிற்காலம். இது சங்க காலத்தை பார்த்தால் கிறிஸ்தவ பழைய ஏற்பாட்டினுடைய மோசையினுடைய காலத்துக்கு ஒத்து வருகின்றது. இரண்டாவது இது கிறிஸ்துவுக்கு முன் 5550 இருந்து கிறிஸ்துவுக்கு முன் 1850 வரை வருகின்றது. எங்களுடைய பழைய வேதாகமத்தின் வரலாற்றின்படி இந்த உலகம் ஆதாமை படைத்தது இறைவன் கிறிஸ்து பிறப்பதற்கு 4004 வருடங்களுக்கு முன்பு. பார்த்திருக்கின்றோம். 4004 வருடங்களுக்கு முன்பு இறைவன் ஆதாமை படைக்கின்றார். அப்ப கிறிஸ்துவுக்கு முன் 4004 வருடத்திலிருந்து கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் உள்ள காலத்தை எடுத்துக்கொண்டால் இந்த காலத்துக்குள்ளே அந்த ஓவலப்பிங் வருகிறது தான். அந்த காலத்திலே மோசே இருந்திருக்கின்றார். அந்த மோசே இந்த இடைச்சங்கத்தின் ஒரு புலவராக இருந்ததாக எங்களுடைய இறையனார் அகப்பொருள் உரையிலே நக்கீரனார் குறிப்பிடுகின்றார். அதற்கு பின்னான காலத்திலே கிருஷ்ணர் இருந்திருக்கின்றார், துவரைக்கோன். இப்போ டாக்டர் இந்த மோசே என்பவர் இப்போ தமிழில் பாடல்கள் இயற்றியிருக்கிறார். அவருடைய பாடல்கள் கிடைக்கவில்லை. ஆனால் அந்த காலத்தில் இது ஒரு இன்டர்நேஷனல் அகாடமியாக இருந்திருக்கிறது. இன்றைக்கு ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் இருக்கின்றது இல்லையா? இன்றைக்கு ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் மற்றது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் மாதிரி இது கல்வி கற்கின்ற ஸ்தாபனமாக இருக்கவில்லை. ஆனால் கல்வி கற்றவர்கள் பெரியவர்கள் அங்கத்துவம் வகிக்கின்ற ஒரு ஸ்தாபனமாக இருந்திருக்கின்றது. சர்வதேச ரீதியாக இருந்திருக்கின்றது. அக்காலத்திலே நிலப்பரப்பு இப்போது கடலால் பிரிக்கப்படவில்லை. இப்ப இருக்கிற கடல் வேற, இது கபாடம். அப்ப போக்குவரத்து சுலபமாக இருந்திருக்கின்றது. ஆகவே the seat of the learned scholars அங்கே இருந்திருக்கின்றது. இது கபாடபுரம். இந்த கபாடபுரம் இன்றைக்கு கடலுக்கு போட்டது இல்லை. அதுல இருந்த புலவர்களும் அவர்களின் நூல்களும் கணக்க இல்லை. நூல்களின் பெயர்கள் இருக்கின்றது. கலி என்ற நூல் இன்றைக்கு இல்லை. குருகு என்ற நூல் இன்றைக்கு இல்லை. வெண்தாளி என்ற நூல் இன்றைக்கு இல்லை. வியாழமாலை இன்றைக்கு இல்லை. அகவல் இன்றைக்கு இல்லை. அகத்தியம் இன்றைக்கு இல்லை. தொல்காப்பியம் தப்பி பிழைத்து முழுமையாக இருக்கின்றது. இதில் டாக்டர் தயவுசெய்து மன்னிக்கணும், இந்த நூல்கள் இருந்தன என்பதற்கு எங்களுக்கு எங்கேயாவது இதை பற்றிய கூற்றுகள் இருக்கோ? நிச்சயமாக அந்த கூற்றுகளை எடுத்து பார்த்தால் இல்லை, இன்னும் சில பேர் கேட்கும் பொழுது அதை ஒரு வரலாற்று ஆவணத்தோடு நீங்கள் பேசுகிறீர்களான்னு கேட்கிறார்கள். இந்த இறையனார் அகப்பொருள் என்ற காதல் நூல், அதுக்கும் சிவன் செய்த நூலோ, அந்த நூலுக்கு நக்கீரனார் அடைச்சங்க காலத்தில் இருந்தவர் உரை எழுதினார். அக்காலத்திலே பாடல்களை எழுதி வைத்திருக்கிற மரபு இருந்தது, உரையை எழுதி வைக்கிற மரபு இருப்பதில்லை. ஆனாலும் அந்த உரையை சில பேர் இப்ப நாங்க ஷார்ட் நோட்ஸ் எடுப்போமே லெக்சர்ஸுக்கு போய் அது மாதிரி அது வாய் வழியாக சொல்லப்பட்டு வந்திருக்கின்றது. சொல்லப்பட்டு கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு பின் 6ஆம் 7ஆம் நூற்றாண்டுகளிலே அது எழுதப்பட்டது. முதல் உரை தமிழிலே எழுதப்படுறது அப்பதான். அதுக்கு பாடல் தான் எழுதப்பட்டது, உரையை எழுதுவது கிடையாது. இப்பதான் பார்த்தால் நான் மெடிக்கல் காலேஜில் இருக்கும்போது நாங்கள் புஸ்தகங்கள் படிப்போம். அப்புறம் என்ன செய்வோம், எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள நோட்ஸ் சில பேர் அழகாக குறிப்பெடுப்பார்கள். அப்ப லெக்சர்ஸ் நடக்கிற பொழுது புஸ்தகத்தை வைத்து லெக்சர்ஸை கேட்டு படிப்பதை விட நோட்ஸ் எடுத்து படிக்கிற ஒரு மரபு இருக்கின்றது. அதான் ஒரு முறை. அந்த நோட்ஸ் பல பேரிடமும் எங்களுடைய காலத்திலே போட்டோ காப்பி காலத்திலே பல பேரிடம் உலாவும். இப்பொழுது அந்த நோட்ஸே புத்தகமாக வந்து கொண்டிருக்கிற காலம். இன்டர்நேஷனல் மெடிக்கல் கிராஜுவேட் டொரண்டோவில் பரீட்சை எடுப்பதற்கு இங்கே டொரண்டோ நோட்ஸ் என்ற புத்தகம் இருக்கின்றது.
யூனிவர்சிட்டி பிரஸ் அதை பதிப்பிக்கின்றது. ஏனென்றால் இந்த குறிப்புகளே புஸ்தகமாகின்ற காலம் இருக்கின்றது இல்லையா, அது முன்னர் இருக்கவில்லை. அதே மாதிரி இந்த உரையை புஸ்தகமாக்குற மரபு முன்னர் இருக்கவில்லை. வாய் வழியாக வந்த நக்கீரனுடைய உரை பிற்பாடு 6ஆம் 7ஆம் நூற்றாண்டிலே நூலுரு பெறுகின்றது. அந்த நூலுரு பெற்ற உரையிலே அவர் 3 தமிழ்ச் சங்கங்களை பற்றிய வரலாற்றை கூறுகிறார். நாங்கள் முதல் சங்கத்தை பார்ப்போம். முதல் சங்கத்தை எடுத்துக்கொண்டால் இந்த முதல் சங்கத்தை நக்கீரனார் சொல்லுகின்றார். ரியனார் அகப்பொருளரை அவருடைய தமிழிலே அப்படியே தருகின்றேன். தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என 3 வகைப்பட்ட சங்கம் இயனார் பாண்டியர்கள். பாண்டிய நாட்டில் இருந்தது. அவருள் தலைச்சங்கம் இருந்தார் அகத்தியனாரும் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுளும். ஆனபடியத்தான் தமிழங்களுக்கு தெய்வ மொழி. திரிபுரம் எரித்த விரிசடை கடவுளும், சும்மா சிவன் என்று பெயர் சொல்லல, முப்புறங்கள் எரித்த விரிசடை கடவுளும் குன்றெறிந்த முருகவேளும். கிரௌஞ்ச மலையை அவர் வேலெறிந்து துளைத்தார். இன்றைக்கு அந்த துவாரம் இருக்கின்றது இமாலயத்தில், கிரௌஞ்ச துவாரம். அது அன்னங்கள் மைக்ரேட் பண்ணுகின்ற ஒரு பாதையாக இருக்கின்றது. திபெத்துக்கு இங்கே இருக்கிற அந்த வரிக்களத்து அன்னங்கள் இந்த மைக்ரேட் பண்ணி போய் இந்த சீசனல் மைக்ரேஷனுக்கு அங்கே போய் முட்டையிட்டு குஞ்சு பொறித்து பின்னாடி இந்த துவாரத்தினூடாக திரும்பி வரும். இது உண்மையிலே ஒரு இதுதான். இந்த துவாரத்தை பற்றிய குறிப்பு மகாபாரதத்திலே வருகின்றது. பாண்டவர்கள் வனவாசம் செய்கின்ற பொழுது தர்மர் போன்றவர்கள் அங்கே போகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற ரிஷிகள் அவர்களுக்கு இடங்களை காட்டுகின்ற பொழுது இதோ பார் கிரௌஞ்ச துவாரம், மேகங்களின் போக்குவரத்து பாதையாக இருக்கின்ற துவாரம் என்று காட்டுகின்றார்கள். அந்த துவாரம் அதான் குன்றெறிந்த முருகவேள். அப்ப அதை இதை திருமுருகாற்றுப்படையின வெண்பாவிலேயும் வரும். குன்றம் அறிந்தாய் குறை கடலில் சூர் தடிந்தாய் என்று வரும். குன்றம் அறிந்தாய் என்றால் அந்த மலைக்கு வேலறிந்து தொலைத்தவர். சொன்ன குரவுஞ்ச குறி ஊடுருவை தொலைத்த வேளா என்று கந்தர் அலங்காரத்தில் வரும். கிரௌஞ்ச கிரியின் ஊடுருவ தொலைத்த வேளா என்று. அப்ப குன்றறிந்த முருகவேளும் முரஞ்சியூர் முடிநாகராயரும், ஊர் சொல்றாரு. இப்ப முரஞ்சியூர் முடிநாகராயரும் நிதியின் கிழவனும் என இத்தொடக்கத்தார் 549 என்பர். கணக்கு அப்படி சொல்றார் அச்சட்ட. இதெல்லாம் கட்டுக்கதை அல்ல. 549 என்பர். அவர் உள்ளிட்டு 4449 பாடினர் என்பர். இவர்கள் போட்ல இருந்த போட் மெம்பர்ஸ். ஆனா புலவர்கள் 4449 பேர். அவர்களால் பாடப்பட்டன இத்துணையோ, எவ்வளவோ பாடியிருக்கணும். அதுல ஒன்று பரிபாடல். இப்ப இருக்கிற பரிபாடல் இல்ல, முந்தின பரிபாடல் இல்லை. இன்றைக்கு பரிபாடலும் முதுநாரையும், முதுநாரை அதுவும் இன்றைக்கு இல்ல, முது குருகும் அதுவும் இன்றைக்கு இல்ல, களரி யாவிரையும் என இத்தொடக்கத்தின இந்த நூல் என்ன சொல்லுதுன்றே இன்றைக்கு தெரியாது. எல்லாம் இதுல போட்டுது, கடல் உள்ள போட்டுது. அவர் 4440 ஆண்டு சங்கம் இருந்தார் என்பர். 4440 ஆண்டு என்றது 40 வருஷங்கள் சங்கம் இருந்தார். 40 ஆண்டுகள் இருந்திருக்கிறேன். அவர்களை சங்கம் இரியனார் என்றால் சங்கத்தை பேட்ரனைஸ் பண்ணவர்கள். அதான் முதலாவது வருது. 3 வகைப்பட்ட சங்கமிரியனார் பாண்டியர்கள் என்று. அவர்களை சங்கமிரியனார் காச்சின வழுதி முதலாவது மன்னன் காச்சின வழுதி கடுங்கோ நீராக 89 என்பர். 89 பாண்டிய மன்னர்களுடைய ஜெனரேஷன், 89 ஜெனரேஷனுக்கு இது வந்திருக்குது. 89 ஜெனரேஷன். அந்த பாண்டியர்கள் பேட்ரனைஸ் பண்ணாலும் எல்லாரும் போய் போர்ட் மெம்பரா இருக்கிறாரு. அந்த பாண்டியருக்குள்ளேயும் பாண்டித்தியம் வேணுமே போர்ட் மெம்பர் ஆவாரத்துக்கு. அவருள் கவியரங்கேறினார் 7 பாண்டியர் என்பர். 7 பாண்டிய மன்னர்கள் தான் போர்ட் மெம்பரா இருந்திருக்கக்கூடிய அளவுக்கு தகுதி இருந்திருக்கு. கவித்துவம் பெற்றவர்கள் 7 பேர். அவர் சங்கமிருந்து தமிழாராய்ந்தது கடல் கொள்ளப்பட்ட மதுரை என்பர். அது கடலுக்கு போன மதுரை. இன்றைக்கு மதுரை 2 இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற மதுரை எங்களுக்கு எல்லாம் தெரியும். வடநாட்டிலையும் ஒரு மதுரை இருக்கு. அது கிருஷ்ணர் இருந்த மதுரை, ஹம்சன் இருந்த மதுரை, உக்ரசேன மகாராஜா இருந்த மதுரை. கிருஷ்ணர் பிறந்தது அந்த மதுரையில இருந்த ஹம்ச மகாராஜாவினுடைய சிறையிலே தான் பிறந்தார். அந்த இடத்தை இந்த யாத்திரைக்கு போகின்ற பொழுது சகோதரி தான் கிருஷ்ணனுடைய தாய்.
கம்சனுடைய சகோதரி தேவகி, தேவகி நந்தனன் என்றவருக்கு பெயர். ஜசோதா வளர்ப்பு தாய், தேவகி தான் பெற்றதாய். அப்ப தேவகி நந்தனன், ஜசோத நந்தனன் என்று 2 பேர்களும் கிருஷ்ணருக்கு உண்டு. அப்ப தேவகிக்கு பிறந்தவர், அவருடைய தந்தையார் பேர் வசுதேவர். தேவகியின் கம்சனுடைய தகப்பனார் பேர் உக்ரசேனன். அவர் மன்னராயிருந்த பொழுது இவன் தகப்பனையே சிறையில் அடைத்துவிட்டு அரசாண்டவன் தான் இந்த ஹம்சன். அப்ப அந்த இடம் மதுரை, அது வடமதுரை என்று சொல்லுவார்கள். வடமதுரை, தென்மதுரை. இந்த மதுரை கடல் கொள்ளப்பட்ட மதுரை அந்த காலத்திலே. இது இப்ப இல்லை. அவருக்கு நூல் அகத்தியம், அவர்களுக்கு வரவிலக்கமான இருந்த நூல் அகத்தியம். இது முதல் தமிழ் சங்கம். இப்போ எங்களுக்கு கடைசி தமிழ் சங்கத்தினுடைய கடைசி குறிப்பு எங்களுக்கு வருகிறது கிறிஸ்துவுக்கு முன் 32ஆம் ஆண்டு திருக்குறள் அரங்குறது கடைசி தமிழ்ச்சங்கத்தில். அதுக்கு பிறகு எங்களுக்கு 3ஆம் தமிழ்ச்சங்கத்தை பற்றிய குறிப்பு இல்லை. அவ 32ஆம் ஆண்டு முன்னால் அரங்குறால் கிட்டத்தட்ட அந்த கிறிஸ்துவனுடைய அந்த அந்த இந்த 2012 வருடங்களுக்கு முன்வரைக்கும் இருந்ததென்று கொன்றால் இந்த முதற்சங்கம் இருந்த காலம் கிறிஸ்துவுக்கு முன் 9990ஆம் ஆண்டிலிருந்து தொடங்கி அங்கால 4440 வருஷம் இருந்ததென்றால் கிறிஸ்துவுக்கு முன் 5550 வரைக்கும் இருந்திருக்க வேண்டும். அப்போ பார்த்தீர்கள் என்றால் 89 பாண்டிய மன்னர்கள், கிறிஸ்துவுக்கு முன்னர் கிட்டத்தட்ட 9990 வருஷத்திலிருந்து கிறிஸ்துவுக்கு முன்னர் 5550 வரைக்கும் இருந்தது. 89 பாண்டிய மன்னர்கள் இதை ஆதரித்திருக்கிறார்கள். 549 புலவர்கள் சங்கத்திலே மெம்பர்ஸாக இருந்திருக்கிறார்கள். 4049 புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். அவருடைய நூல்கள் இவை என்ற காலம் காணப்படுகிறது. மிக ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு இது கட்டுக்கதையாக ஒருவர் இப்படி எல்லாம் எண்கள் போட்டு பெயர் போட்டு எழுத முடியாது. ஏன் அவர் கலரியாவரை முதுகுரு கொண்டெல்லாம் போட வேண்டும்? அப்ப இது வரலாற்றில் இருந்தது. ஆகவே இந்த தமிழ் ஹெரிட்டேஜ் மந்த் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த ஹெரிட்டேஜை, இந்த மரபை சொல்ல வேண்டும். அப்ப கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன் 10,000 வருஷத்துக்கு முந்தையே சங்கம் அமைத்து தமிழ் அளவுக்கு இருந்தது. இது எங்களுக்கு கிடைக்கின்ற வரலாறு. அதுக்கு முற்பட்ட வரலாறு இருக்கின்றது எங்களுக்கு இல்லை, தெரியாது. இந்த கடல்கோள் இல்லை என்று சொல்லி இருந்தால் எங்களுடைய தொன்மை, அந்த பெருமை மிகவும் உன்னக்கட்டத்தில் இருந்திருக்கும். இந்த தமிழ் மரபு மாதத்திலே 2வது கட்டமாக 2வது சங்கத்தை பற்றி பார்க்கலாம். இந்த 2வது சங்கமும் இறையனார் அகப்பொருள் என்ற இறைவன் எழுதிய, சிவன் எழுதிய காதல் நூலுக்கு 3ஆம் தமிழ்ச்சங்கத்து புலவர்களாக இருந்த நக்கீரனார் எழுதிய உரை, அதை எழுத்து மூலமாக அவர் சொல்லுகின்றார். இனி இடைச்சங்கம், 3 சங்கம் இருந்தாலும் 2வது சங்கத்தை இடைச்சங்கம். இடைச்சங்கம் இருந்தார் அகத்தியனார். அப்ப முதல்ல தப்பி பிழைத்திருக்கிறார். அந்த கடல் கொள்ளப்பட்ட மதுரையிலே அகத்தியனார் தப்பி இருக்கின்றார். தொல்காப்பியனாரும், தொல்காப்பியனார் பிற்பாடு வந்தவர். அவருக்கு அந்த 2ஆம் சங்கத்தின் கடைசி காலத்துக்கு வர வேணும். இருந்தையூர் கருங்கோழியும் கலவர் சொல்லுவார்கள் தொல்காப்பியர் அகத்தியனுடைய மாணவர் என்று. அப்படி அல்ல. தொல்காப்பியருடைய காலத்திலே அகத்தியனுடைய காலம் சங்கம் தொடங்கிய பொழுது இருந்தது. அவர்தான் இந்த சங்கத்தை தொடங்கி வைத்திருக்க வேண்டும். ஆனால் தொல்காப்பியனான காலம் இந்த சங்கத்தின் பின் கடைசி காலத்திலே வருகின்றது. தொல்காப்பியத்துக்கு சிறப்பு பாயிரம் எழுதியிருக்கிறார் பனம் பாரணனார் என்பவர். இந்த பனம் பாரணனார் தொல்காப்பியருடைய உடன் மாணாக்கராக இருந்திருக்கின்றார். அவர் தொல்காப்பியரை சொல்லுகின்ற பொழுது அகத்தியம் என்ற நூலிலே சிறந்த தொல்காப்பியன் என்று சொல்லவில்லை, 5 நிறைந்த தொல்காப்பியம் என்றுதான் சொல்லுகின்றார். 5 என்றால் அந்த காலத்து சமஸ்கிருத இலக்கண நூல் தான் 5. இப்ப இருக்கிற இலக்கண நூல் பாணினி. பாணினி இலக்கண நூல் கிறிஸ்துவுக்கு முன்னர் கிட்டத்தட்ட 3500 வருஷங்களுக்கு முன்னர் தொடங்கியதாக சொல்லப்படுகின்றது. வரலாற்று ஆசிரியர்கள் 3500 இருந்து 1500 வரைக்கும் போடுவார்கள் அந்த காலத்தை. இப்ப அதுதான் தி கிராமர் ஃபார் தி சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ், பாணினி. அந்த பாணினிக்கு முந்தைய காலத்தில் இருந்த இலக்கண நூல் 5 இந்திரனால் செய்யப்பட்டது. அந்த 5 என்ற சமஸ்கிருத இலக்கிய நூலிலே இவர் வல்லவராக இருந்தார் என்று தொல்காப்பியத்துக்கு சிறப்பு பாயிரம் செய்த பனம்பாரணனார் எழுதுகின்றார். 5 நிறைந்த தொல்காப்பியன் என்று சொல்லுகின்றார். அப்ப இது பாணினி காலத்துக்கு முற்பட்டதாகவே கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன் 3500 வருஷத்துக்கு முந்தி என்றார். 2ஆம் இடைச்சங்க காலத்தில் அந்த 3500 இருந்து 1500 வருஷத்துக்குள்ள அவர் செய்திருக்கின்றார்.
1850 2ஆம் வந்து முடியுது. அப்போ 2ஆம் தமிழ்ச் சங்கத்தின் கடைசி காலத்தில் நடுப்பகுதியிலிருந்து கடைசி காலத்துக்குள்ள தொல்காப்பியனர் இருந்திருக்கின்றார். தொல்காப்பிய இருந்தையூர் கருங்கோழியும் மோசியும், அதான் நான் சொன்ன மோசே, வெள்ளூர் காப்பியனும் சிறு பாண்டரங்கனும் திரையன் மாறனும் துவரைக்கோனும். துவரைக்கோன்ன்றது கிருஷ்ணர். இந்த காலத்திலே துவாரகை வந்துட்டது. அதான் துவரைக்கு இறையாகிய மாதவன் என்று பெரிய புராணம் பெரிய கிருஷ்ணரை சொல்லும். அவை கிருஷ்ணர் அங்கே புலவராக இருந்திருக்கின்றார் 2ஆம் தமிழ்ச் சங்கத்திலே. அவருடைய வரலாற்றிலே அவர் 18 பாஷைகளிலே மிகவும் வல்லவராக இருந்திருக்கின்றார் என்று பாகவத புராணம் சொல்லுது. வங்காள இலக்கியமாகிய பக்தி ரசாமிருத சிந்து சொல்லுது. ஆகவே இந்த கிருஷ்ணர் இருந்திருக்கின்றார். கீழந்தயம் என இத்தொடக்கத்தார் 59 என்பர். ரெஸ்ட்ரிக்டட் மெம்பர்ஷிப் வந்துட்டு போல இருக்கு. முதல் சங்கத்தில் வந்து 549 புலவர்கள் இருந்தவர்கள், இப்ப 59. அவர் உள்ளிட்டு 3700 பேர் பாடினர் என்பர். பாடினாக்கள் 3700. அவர்களால் பாடப்பட்டன கலியும் குருகும் வெண்தாளியும் வியாழமாலை அகவலம் என இத்தொடக்கத்தன என்பர். அது ஆரம்ப நூல்கள் அதெல்லாம் இப்ப இல்ல. அவருக்கு நூல் அகத்தியமும் இப்ப இல்ல. தொல்காப்பியமும் அது எங்களுக்கு இருக்குது. இன்றைக்கு தமிழ்ல கிடைக்கிற மிக பழமையான நூல் தொல்காப்பியம். இலக்கண நூல். இலக்கணம் மட்டுமல்ல, அதுல வாழ்க்கை முறையும் இருக்கின்றது. மக்களுடைய காதல், மற்றது மக்களுடைய வாழ்க்கை முறை, குடிமனை அமைப்பு, அரசர்களுக்கு என்ன உரியது என்ன, அந்தனருக்கு உரியது என்ன, அந்தனருடைய தொழில்கள் என்ன, மக்களுடைய தொழில்கள் என்ன, 10 விதமான பொருத்தங்களை பற்றி சொல்லி இருக்கின்றது. நாங்கெல்லாம் தச பொருத்தம் என்று பார்ப்போம் ஜாதகத்திலே. அது ஜாதகத்தை பற்றி சொல்லியது தச பொருத்தம். சொல்ற குடி, மற்றது குணம், செல்வம், அழகு, நிறுத்த காம வாயில், the feeling, sexual feelings also should match for each other என்று போட்டிருக்கிறது. நிறுத்த காம வாயில், மற்றது அறிவு, குணம், பொறை, இதுகள் எல்லாம் ஒத்திருக்கின்ற 10 விதமான குணங்கள்ல ஒத்திருக்க வேணும். காதலன் காதலி, தலைவன் தலைவி என்று தொல்காப்பியம் சொல்லணும். மற்றது அந்த காலத்து ஒவ்வொரு நிலங்கள் ஜியோகிராபிக் லொகேஷனுக்கு ஏற்ற மாதிரி குறிஞ்சி நிலம், நெய்தல் நிலம், மருதல் நிலம், பால நிலம், அந்தந்த மக்களுக்குரிய வாழ்க்கை முறையெல்லாம் சொல்லி இருக்கின்றார். ஆகவே அது தனி இலக்கண நூல் மட்டுமல்ல, இது அந்த காலத்து வாழ்க்கை மரபு முறையையும் சொல்லுகின்ற நூலாக இருக்கின்றது. உண்மையிலே ஒரு பெரிய திறமான எங்களுடைய சமூகவியல் நூலாக அமைகின்றது. இனி அப்படிப்பட்ட அந்த தொல்காப்பியத்திலே அந்த மாபுராணம் இசை நுணுக்கமும் பூத புராணமும் இவை என்ப. இந்த மாபுராணம் இசை நுணுக்கம் பூத புராணத்தை இன்றைக்கு நூல்கள் கிடையாது. ஆனால் இந்த நூல்களிலிருந்து சில பகுதிகளை உயக்கி இந்த சிலப்பதிகாரத்துக்கு உரிய எழுதினார்கள் இல்லையா, அடியார்க்கு நல்லார், பேராசிரியர் போன்றவர்கள், அவர்கள் சில பகுதிகளை எடுத்தாண்டிருக்கிறார்கள். ஆகவே இது இந்த காலத்தில் இருந்து இல்லாம போயிருக்கு. இடையில அந்த அரங்கம், அந்த மாதவி வந்து தன்னுடைய நாட்டியத்தை அரங்கேற்றுகின்றார் சோழமன் முன்னிலையிலே. அந்த நேரத்தில் எல்லாம் அந்த அவை அந்த அரங்கேற்றுகின்ற இதில் இந்த இசை நுணுக்கம் பூத புராணம் மாபுராணத்தில் இருக்கின்ற செய்திகளிலிருந்து சிலப்பதிகார உரையிலே மேற்கோள் காட்டப்பட்டிருக்கின்றது. இசை நுணுக்கங்கள் இவை என்ப. அவர் 3700 ஆண்டு சங்க பிறந்தார் என்ப. இடைச்சங்கம் 3700 வருஷம். அவரை சங்கமிரியனர், அவரை பெட்ரனைஸ் பண்ணவர்கள் வெண்டேர் செழியன் முதலாக முடத்திருமாறன் ஈறாக 59 என்பர். 59 பாண்டிய மன்னர்கள், முதல் 89 பாண்டிய மன்னர்கள் 59. அவர் கவியரங்கேறினார் 5 பாண்டியர் என்பர். அவர் சங்கமிருந்து தமிழ் ஆராய்ந்தது கபாடபுரத்து என்ப. இந்த காலம் போலும் பாண்டிய நாட்டை கடல் கொண்டது. இந்த கபாடபுரம் இருந்த காலத்தை இது வந்து ராமாயண காலம். கமானபுரம் இருந்த காலம் ராமாயண காலம். ஏன் ராமாயண காலம் என்றால் ராமாயணத்திலே, வால்மீகி ராமாயணத்திலே, கிஷ்கிந்தா காண்டத்திலே இந்த ஒவ்வொரு இடத்துக்கும் வாலி ஆட்களை அனுப்புகின்றான் சீதையை தேடி. சுக்ரீவன் ராமனுடைய நட்பை பெற்று சுக்ரீவனும் பாலியும். அப்ப சுக்ரீவன் ஒவ்வொரு இடங்களுக்கும் அந்த சீதையை தேடி தன்னுடைய வானர சேனை அனுப்புகின்ற பொழுது ராவணன் கொண்டு போய்விட்டான் சீதை என்ற செய்தி அவர்களுக்கு தெரியும். ஏற்கனவே ஜடாயு சொல்லிவிட்டு தான் அதை இறந்திருக்கிறான். ராவணன் தென் திசையிலே போகின்றான் என்றதும் தெரியும். அவனுடைய நகரம் இலங்கை என்றும் தெரியும். அதனால ஆட்சி எங்கும் இருந்தது, அவன் எங்கேயும் கொண்டே வைத்திருக்கலாம். எனக்கு அமெரிக்கா போய் கௌதமாலாவில் சிறை வச்சிருக்கவில்லை ஆக்களை, அதே மாதிரியாக எங்கேயும் வைத்திருக்கலாம். ஆனால் அவனுடைய எல்லா இடமும் தேட அனுப்பினாலும் தென் திசைக்கு அனுப்புகின்ற பொழுது தன்னுடைய சிறந்த அமைச்சனாகிய
அனுமாரை கூப்பிட்டு அனுப்புகின்றான் சுக்ரீவன். அப்ப அனுமாருக்கு பாதை சொல்லுகின்றான், போகின்ற பாதை நீ இன்ன இடங்களை கடந்து கொண்டு போவாய், இன்ன இடங்களை கடந்து கொண்டு போவாய், விந்திய மலையை கடப்பாய், அங்கே அகத்தியர் இருக்கின்றார் சொல்லுகின்றார், அகத்தியர் இருக்கின்றார், அவரை வணங்கி அங்கிருந்து போ என்றெல்லாம் சொல்லி போட்டு போக கபாடபுரம் வரும், பாண்டிய நாட்டை காண்பாய், பாண்டிய நாட்டை காண்பாய். அங்கே கபாடபுரம் இருக்கின்றது. கபாடபுரத்தின் சிறப்பு என்று கேட்டால் மலைகள், தங்க சிகரங்கள் போல மலைகள் இருக்குது. ஆனா இந்த மலை நேரடியாக கடலுக்குள்ள அருகிலே நிக்குது. அதான் கபாடபுரத்தின் ஜியோகிராஃபி ஆஃப் தோஸ் டேஸ். பக்கத்திலேயே கடல் இருக்குது. அதை பற்றிய விவரணம் இன்றைக்கும் வான்மீகி ராமாயணத்தில் கிஷ்கிந்தா காலத்தில் பார்த்தால் தெரியும். அப்ப இந்த கபாடபுரம் இருந்தது ராமாயண காலம், ராமாயண காலம். அப்ப இந்த கபாடபுரத்திலே அங்க இருந்திருக்கின்றார்கள். அப்ப 2ஆம் தமிழ் சங்கத்திலே சொல்லுகிறார்கள், அங்க வந்து அவர்கள் தமிழ் சங்கம் இருந்து தமிழ் ஆராய்ந்தது கபாடபுரத்து என்ப. அக்காலம் போலும் பாண்டிய நாட்டை கடல் கொண்டது. அதுதான் வருகின்றது பௌருளி யாரும் பருபரை வெப்பும் என்ற கடல் கொள்ள என்று பிறகு வருகின்றது. அந்த காலத்தில் இந்த பௌருளி யாரும் இன்றைக்கு இல்லை, பருவர வெப்பு இன்றைக்கு இல்லை, அதெல்லாம் கடலுக்க போட்டுது. இந்த கபாடபுரமும் கடலுக்க போட்டுது. 2ஆம் சங்கம். இந்த வரிகள் டாக்டர் சிலப்பதிகாரத்திலும் வருது நினைக்கிறேன். பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கூடும் கடங்கடல் கொள்ள என்று அந்த சிலப்பதிகாரத்தில் இது அந்த 2ஆம் தமிழ்ச்சங்கத்தில் இருந்த அந்த கபாடபுரத்தோடு இருந்த மலைகள் எல்லாம் போயிட்டு. அப்ப இது இறையனார் அகப்பொருள் நக்கீரனாருடைய உரை 2ஆம் சங்கம். அப்போ சுருக்கமாக சொன்னால் 2ஆம் சங்கம் கிறிஸ்துவுக்கு முன் BC 5550 இருந்து கிறிஸ்துவுக்கு முன் 1850 வரை இருந்தது. 3700 வருடங்கள் இருந்தது. 59 பாண்டிய மன்னர்கள் இவற்றை ஆதரித்திருக்கின்றார்கள். இவர்கள் 5 பேர் புலவர்கள். கடைசி மன்னன் முடத்திருமாறன், இவன் தப்பி பிழைக்கின்றான். முதல் சங்கத்து புலவர் தப்பி பிழைக்கின்றார் அகத்தியனர். இடைச்சங்கத்து மன்னன் தப்பி பிழைத்து 3ஆம் சங்கம் தொடங்குகின்றான். 59 புலவர்கள் இதில் இருந்திருக்கின்றார்கள். 3700 பாடவர்கள் பாடியிருக்கின்றார்கள். இவருடைய நூல்களை பற்றி எல்லாம் பார்த்தோம். இடையில மறைக்கிறது மன்னிக்க வேணும். இந்த மகாபாரதம் என்று நீங்கள் சொன்னா போல இந்த சின்மயா மிஷன் நீங்கள் தெரியும் நினைக்கிறேன். அவர்கள் எத்தனையோ தொண்டு நடவடிக்கைகள் ஸ்ரீலங்காவில் செய்து கொண்டிருக்கிறார்கள் வெவ்வேறு இடங்களில். அவர்கள் ஒரு DVD ஒன்று தயாரித்திருக்கிறார்கள். எங்களுடைய இந்த மகாபாரத காலத்தில் இருந்த இலங்கையிலே இருந்த பல்வேறு நிலையங்கள், அந்த மலை குன்றுகள் எல்லாம் எவ்வாறு ராமன் வந்து போனது, அனுமன் முதல் வந்து இறங்கிய இடங்கள், சீதா எலியா என்ற போன்ற இடங்களையெல்லாம் போய் படம் பிடித்து அதுக்காக வேண்டிய விளக்க உரைகளை அறிஞர்களை கொண்டு அதை பற்றிய விவரங்கள் எல்லாம் எடுத்து ஒரு DVD தயாரித்திருக்கிறார்கள். அண்மையிலே எனக்கு அவர்கள் அங்கிருந்து அனுப்பியிருந்தார்கள். நான் அவர்களுக்கு ஒரு கொஞ்சம் நன்கொடை அனுப்பினேன். அதற்கு அனுப்பியிருந்தார்கள் ஒரு நூலும் இந்த CDயும். அதுதான் உங்களுக்கு தர வேணும். அருமையான விட உண்மையிலே அந்த அதில் பார்க்கும் பொழுது எங்களுடைய நாட்டில் இவ்வாறான ஒரு பாரம்பரியம், தமிழர் பாரம்பரியம் இருந்திருக்கு என்று சொல்லும் பொழுது பெருமையாக இருக்கிறது. நிச்சயமாக அதுதான் அங்கே அந்த நிலைமைகள் எல்லாம் இப்போவும் அவர்கள் பேணி பாதுகாத்து வருகிறார்கள். மலைநாட்டில் தமிழர்கள் பேணி பாதுகாத்து ஆண்டுதோறும் இந்த சீதா எலியா அந்த கோயில் எல்லாம் இப்போ புனருத்தாரணம் செய்யப்பட்டு அங்கே மாதாந்த பூஜைகள், நாளாந்த பூஜைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. சீதா எலியா என்ற இடம் சீதை சிறை வைக்கப்பட்ட இடம். அக்காலத்து ஜியோகிராஃபி வந்து இப்போதைய விட வித்தியாசமாக இருந்தது. இலங்கை இதை விட பிறந்த நாடாக இருந்திருக்கின்றது. இதை பற்றிய வர்ணனை ராமாயணத்திலேயும் வருகின்றது. அந்த காலத்திலே இலங்கை முழுமையாக மலைகள் நிறைந்து இருந்தது, கடல் சூழப்பட்டு இருந்தது. அப்படித்தான் அந்த இது வருகின்றது, அவர்கள் பார்க்கின்றார்கள். அதே நேரம் இந்த அப்போ இந்த ராமாயண காலம் பாரத காலம் எல்லாத்துக்கும் முற்பட்டதாகவே இந்த இது இருந்திருக்கிறது. வேதவியாசர் காலத்துக்கு முற்பட்டது இந்த தமிழ்ச்சங்கம் என்பது. எங்களுடைய சிலப்பதிகாரத்தில் நெடியோன் குன்றமும் தொடியோன் பவமும் என்ற செய்யுளுக்கு, நெடியோன் குன்றமும் தொடியோல் பவம் என்ற செய்யுளுக்கு அடியார்க்கு நல்லார் உரை செய்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், தொல்காப்பியம் அரங்கேறிய காலம், தொல்காப்பியம் அரங்கேறிய காலம் வேத காலத்துக்கு முந்தியதென்று. இதே மாதிரி தொல்காப்பியன் நச்சினார்கிரியர் உரையிலே அவரும் தொல்காப்பியர் நச்சினார்கிரியரில் அந்த சிறப்பு பாயிரம் சொன்னேன் இல்லையா, அதுக்கு அவர் உரை செய்கின்ற பொழுது அவரும் சொல்லுகின்றார் தொல்காப்பியர் காலம் வேத வியாசர் காலத்துக்கு முந்தியது.
ஆகவே வியாச முனிவர் மகாபாரதத்தை எழுதினவர். ஆமாம். அவர் 18 புராணங்களை எழுதினவர். வேதங்களை 4ஆக வகுத்து தந்தவர். வேதங்கள் காலம் சொல்ல முடியாது, அவர் 4ஆக வகுத்து தந்தவர். பிரம்மசூத்திரம் எழுதினவர். வேதத்துடைய சாரத்தை பிரம்மசூத்திரமாக எழுதினவர். அந்த பிரம்மசூத்திரம் தான் இன்றைக்கு இருக்கிற இந்து சமய பிரிவுகளுக்கெல்லாம் அடிப்படை. வேதாந்தத்துக்கும் பிரம்மசூத்திரம் தான் அடிப்படை. சித்தாந்தமும் பிரம்மசூத்திரக்கு ஒரு அடிப்படை உண்டு. நீலகண்ட சிவாச்சாரியார் அதுக்கு விளக்கம் எழுதியிருக்கின்றார். அதே மாதிரியாக மதுவர் துவைதத்துக்கு விளக்கம் உண்டு. ராமானுஜர் பிரம்மசூத்திரத்துக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார் விசிஷ்டாத்வைத பாரம்பரியமாக. அந்த பிரம்மசூத்திரம் செய்த வேதவியாசருக்கும் முந்திய காலம் இந்த தொல்காப்பியம் என்பது சிலப்பதிகாரம் அடியார்க்கு நல்லார் உரையிலும் தொல்காப்பியம் நச்சினார்க்கிரியர் உரையிலும் வருகின்றது. ஆகவே தமிழின் பாரம்பரியம் விளங்க வேண்டும். மகாபாரத காலம், வேதவியாசர் காலம், ராமாயண காலங்களுக்கெல்லாம் உட்பட்ட இடைச்சங்க காலத்தில் தான் இதெல்லாம் நடக்குது. 10,000 வருடங்களை கொள்ளலாம். 10,000 வருடங்கள் வரையறைப்படுத்தப்பட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷன் மற்றது அமைப்பாக இருந்த காலம். அதுக்கு முந்தையும் இருந்திருக்கின்றது, எங்களுக்கு விவரம் இல்லை. அது வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அங்கேயும் இருந்திருக்கின்றது. அதான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன்தோன்றி மூத்த தமிழ் என்று சொல்வது. அடுத்ததாக 3ஆம் தமிழ்ச்சங்கத்தை பார்க்கலாம். நாங்கள் இந்த 2ஆம் தமிழ்ச்சங்கமும் கடல் கொண்டு போட்டு கடல் கொண்டு போக தோன்றிய எல்லாம் அழியும். இப்போ உண்மையில் டாக்டர் இதை பார்க்க போனால் 2 தடவை எங்களுக்கு கடல்கோள் நேர்ந்திருக்குது. அண்மையில் நான் ஒரு இதில் வாசித்த எனக்கு ஞாபகம், இன்னும் 50 ஆண்டுகளில் எங்களுடைய தமிழ்நாட்டின் அந்த கரையோர பகுதி கடலுக்குள் போகும் என்று ஒரு போகலாம் என்ற இது இருக்கு. ஏனென்றால் 50 ஆண்டு இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லாமே தோன்றி நின்று அழியும். அதுதான் சிவஞான போதத்து முதல் சூத்திரமே சொல்லுகின்றது, சைவ சித்தாந்தம். அவை ஒன்றும் நிலையில்லை. இமயமலையே ஒரு காலத்தில் கடலுக்கு கீழே இருந்தது, வெளியில வந்தது. அங்க கடல்வாழ் உயிரினங்களின் உயிர்ச்சுவல்கள் இமயமலையிலே இருக்கின்றன. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த 3ஆம் தமிழ்ச்சங்கம் அதுக்கு நக்கீரனார் தான் சொல்றார். இனி கடைச்சங்கம் இருந்து தமிழாராய்ந்தார் சிறுமேதாவியரும் சேந்தம்பூதனாரும் அறுவடை அரணாரும் பெருங்குன்றூர் கிளாரும் இளந்திருமாறனும் மதுரை ஆசினியானார் நல்லந்துவனாரும் மருதுள நாகனாரும் கணக்காயனார் மகனார் நக்கீரனாரும் இதான் இவர் எழுதுகின்றார். அவருடைய தகப்பனார் அக்கவுண்டனார் இருந்திருக்கின்றார். கணக்காயனார் மகனார் நக்கீரனாரும் என இத்தொடக்கத்தார் 49 என்பர். அவர் உள்ளிட்டு 449 பாடினர் என்பர். அப்ப 49 பேர் போர்ட் மெம்பர்ஸ் சங்கத்துக்கு, 449 பேர் ஆர்டினரி மெம்பர்ஸ் பாடியிருக்கணும். அவர்களால் பாடப்பட்டனதான் இன்றைக்கு இருக்கிற எங்களோட நெடுந்தொகை 400, குறுந்தொகை 400, நற்றிணை 400, புறநானூறு, ஐங்குறு 100, 10 150 கலி, 70 பரிபாடல், கூத்தும் வரியும் சிற்றிசையும் பேரிசையும் என்று இத்தொடக்கத்தன. இதில் சிற்றிசை பேரிசை எல்லாம் இன்றைக்கு இல்லை, கூத்தில்லை, வரி இல்லை. ஆனால் மிச்ச நூல்கள் இருக்கிறது. இதுவும் எவ்வளவோ பாடப்பட்டன. ஆனால் அதை தொகுத்து 400 அப்படிதான் போட்டிருக்கணும். கிடைக்கக்கூடியது அகநானூறு என்றால் காதல் சம்பந்தமான பாட்டுக்கள்ல சிறந்த பாடல், தனிப்பாடல் 400 பாடல். புறநானூறு என்றால் வீரன் சம்பந்தமான பாடல்ல 400 பாடல். அப்படி தொகுத்து இருக்கிறார்கள். குறுந்தொகை 400 அப்படி. அவருக்கு நூல் அகத்தியமும் தொல்காப்பியமும் என்ப. அவருக்கு அகத்தியமும் இருந்தது, தொல்காப்பியமும் இருந்தது. அவர் சங்கம் இருந்து தமிழாராய்ந்தது 1850 ஆண்டு என்ப. இதில் 10 ஆண்டு என்று வரும். 10 என்றால் 10. அப்போ 1850 வருஷம் கடைச்சங்கம் இருந்திருக்குது, குறைய காலம். அவர்களை சங்கம் மினியினர் கடல் கொள்ளப்பட்டு போந்திருந்த முடத்தெருமாறன் முதலாக பார்த்துருங்க வருங்க. கடல் கொள்ளப்பட்டு போந்திருந்த, அப்ப கடல் சுனாமியில அவர் அடிச்சு கொள்ளப்பட்டு போயிட்டார். ஆனா தப்பி வந்து வந்திருக்கிறார். கடல் கொள்ளப்பட்டு போந்திருந்த வரியை பாருங்கள், எவ்வளவு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வரிகள். போந்திருந்த முடத்தெருமாறன் முதலாக உக்கிரப்பெருவலது ஈராக, உக்கிரப்பெருவலது காலத்திலே தான் திருக்குறள் அரங்கேறப்பட்டது. ஈராக 49 என்ப. அவருள் கவியரங்கேறினார் 3 பாண்டியர் என்ப. அவர் சங்கம் இருந்து தமிழாராய்ந்தது உத்தர மதுரை என்ப. உத்தர என்றால் வடக்கு, உத்தர என்றால் வடக்கு. தட்சிணம் என்பது தமிழாராய்ந்தது தட்சிண மதுரை என்றுதான், உத்தர மதுரை என்ப. உத்தர மதுரை என்றுதான் சொல்லி இருக்கிறது இல்ல, உத்தர மதுரை என்ப. இது இறையனார் அகப்பொருள் நக்கீரர் உரையில வருகின்றது. ஆகவே இதுல பார்த்தீங்கள் என்றால் இந்த கடைச்சங்கத்தின் சுருக்கம் சொன்னால் இது இப்ப இருக்கிற மதுரையில இருந்தது, தென் மதுரை. 1750ஆம் ஆண்டு கிறிஸ்துவுக்கு முன்னர் தொடங்கப்பட்டது. கிட்டத்தட்ட எங்களுடைய
கடைசி விவரம் கிடைப்பது கிறிஸ்துவுக்கு முன் 32ஆம் ஆண்டு. அது திருக்குறள் அரங்கேறினது. முதல் மன்னன் முடத்திருமாறன், அவன் கடைசி மன்னன் 2ஆம் தமிழ்ச்சங்கத்தின். கடைசி மன்னன் 3ஆம் தமிழ்ச்சங்கத்தின் கடைச்சங்கத்தின் மனிதன் உக்கிரப்பெருவளதி. திருக்குறள் அரங்கேறிய காலமும் வருகின்றது. இந்த காலத்திலே தான் திருக்குறள் அரங்கேறியது என்பதற்கு எங்களுக்கு ஆதாரம் என்று கேட்டால், உக்கிரப்பெருவளதி திருக்குறளுக்கு சாட்டு கவி பாடியிருக்கிறார். நான்மறையின் மெய்ப்பொருளை முப்பொருளா நான்முகத்தோன் தான் மறைந்து வள்ளுவனாய் தந்துரைத்த நூன்முறையை வந்திக்க சென்னிவாய் வாழ்த்துக நன்னெஞ்சம் சிந்திக்க கேட்க கவி என்று சொல்லி உக்கிரப்பெருவளதி அதில் நான்முகத்தோன் என்ற ஒரு சொல்லி வருகிறது. இரண்டால் வள்ளுவரை பிரம்மாவினுடைய ஒரு அவதாரமாக கொள்ளப்படுகின்ற மரபு கொண்டு இருக்கின்றது. ஆனபடினால்தான் நான்முகத்தோன் பேரும் அவருக்கு இருக்கின்றது. அந்த வழியிலே அவர் சொல்லுகின்றார். அப்ப இதுதான் எங்களுடைய தமிழினுடைய ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்ஸ் அல்ல ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்னு சொல்லலாம், ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்ஸ் சொல்லலாம். அப்ப இந்த வரலாறு எங்களுடைய பாடசாலைகளிலே சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். தமிழ் பாடசாலைகள் இது எங்களுடைய ஆவணப்படுத்தப்பட்டது. நாங்கள் புதிதாக பூத்து ஒருக்கவில்லை. இறையனார் அகப்போர்களில் சொல்லப்பட்டது. ஆகவே இந்த கிறிஸ்துவுக்கு முன்னரே 10,000 வருஷங்கள் காலமாக இருந்தது. வேதாகமத்தின் முதல் யூத இஸ்ரவேலிய மனிதனான ஆதாம் படைப்புக்கு 6,000 வருஷங்களுக்கு முன்னரே இருந்த தமிழ்ச்சங்கம் இது. அந்த வரலாறு போதிக்கப்பட வேண்டும், தமிழ் மக்களுக்கு ஊட்டப்பட வேண்டும். இது தமிழ் மரபு மாதம். தமிழ் மரபை அறியாமல் தமிழ் மரபு மாதத்தை கொண்டாட முடியுமா? பிள்ளைகளுக்கு என்னத்தை போய் சொல்ல போகின்றோம்? தமிழ் பெரிய மொழி, தமிழ் எங்கள் மொழி என்று சொல்லிக் கொண்டிருந்தால் முடியுமா? ஆவணப்படுத்தப்பட்ட இந்த வரலாற்றை சொல்ல வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்கும் இந்த தை மாதம் ஜனவரி மாதம் முழுவதும் நாங்கள் இந்த தமிழ் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்ஸ், தமிழ் லிட்ரேச்சர் அண்ட் சம் டேஸ்ட் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் தான் கொடுப்பதற்கு இருக்கின்றோம். ஆகவே இவற்றை உங்களோடு இன்றைக்கு இந்த விஞ்ஞானமும் விஞ்ஞானம் என்ற நிகழ்ச்சியிலே பகிர்ந்து கொள்வதில் சந்தர்ப்பம் கிடைத்ததை விட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் நினைக்கிறேன் டாக்டர், நீங்கள் கூறிய வரலாறுகள் எல்லாம் ஆங்கிலத்தில் யாராவது எழுதியிருக்கிறார்களா? எழுத வேணும். இதுவரை இல்லை, எழுத வேணும். உண்மையிலே அது நிச்சயமாக செய்ய வேண்டும். அது தேவை ஒன்று இருக்கிற விவரங்களை தருகின்றேன். இல்ல உண்மையில என்னென்று கேட்டால், பாண்டியனுடைய தரவில அந்த அரங்கேறினது இருக்கு இல்லையா, தொல்காப்பியம், அதற்கு பெனம்பாரனார் சொல்லுகின்ற இதுல வருகிறது, நிலந்தரு திருவில் பாண்டியன் அவையத்து. நிலந்தரு திரு, அந்த பாண்டியனுக்கு பெயர் நிலந்தரு திருவில் பாண்டியன் அவையத்து. அறங்கரை நாவின் நான்மறை முற்றிய அதங்கோட்டு ஆசாட்கு அறிதபல் தெரிந்து, நான் மரகளிலும் நன்கு தெரிந்த, 4 வேதங்களை நன்கு படித்தறிந்த முதிர்ந்த பக்குவமுடைய அதங்கோட்டு ஆசான் என்கிற அந்தணன் முன்னிலையில் அறிதபல் தெரிந்து மயங்கா மரபின் எழுத்து முறை காட்டி மல்குபூர் மரபின் 5 நிறைந்த தொல்காப்பியன், 5 என்ற சமஸ்கிருத இலக்கண நூலிலே வல்லவனாகி இந்த தொல்காப்பியன் என தன் பெயர் தோற்றி என்று சொல்லி பெனம்பாரனார் இளந்தர திருவில் பாண்டியன் முன்னிலையில தொல்காப்பியம் அரங்கேற்றப்பட்டதை ஆவணப்படுத்துகின்றார். இப்படி அரங்கேற்ற காலங்கள் எல்லாம் இருக்கு. உதாரணமாக பெரிய புராணம் சேக்கிழார் பாடினார். இது அரங்கேற்றப்பட்டது கிறிஸ்துவுக்கு பின் 1139 ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி தொடங்கி 1140 ஒரு வருஷம் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி வரை 2ஆம் குலோத்துங்க காலத்தில் இன்றைக்கு இருக்கிற சிதம்பரத்தில் அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் ஒரு வருஷ காலம் பெரிய புராணம் அரங்கேற்றம் நிகழ்ந்தது. இது பெரிய புராண அரங்கேற்ற காலம். அதே மாதிரியாக கம்பராமாயணம் அரங்கேற்ற காலம் இருக்குது. அது கிறிஸ்துவுக்கு பின் 885ஆம் ஆண்டு. 2 இடங்கள்ல சொல்லுகிறார்கள். எண்ணி சகாப்தம் 807 மேல். இது சாலிவான சகாப்த கணக்கில் வருஷம் சொல்லினோம். இது எங்களுக்கு கிறிஸ்து வருஷத்துல 807 மேலண்டா இங்கே 885 வரும் கிறிஸ்துவுக்கு பின். எண்ணி சகாப்தம் 807 மேல் சடையன் வாழ்வு பண்ணிய வெண்ணை நல்லூர் தன்னிலே சடையனார் திருவண்ணாமலை கம்பநாடன் பண்ணிய ராமகாதை பங்குனி உத்தரத்தில் கண்ணிய அரங்கர் முன்னே திருவரங்க பெருமான் முன்னே கவியரங்கேற்றினானே. இதனோட சோழமண்டல சதகத்திலேயும் வருகிறது. திண்மையேறும் கம்பனிடம் செய்ய தகும் பல் சிறப்பயர்ந்து நன்மையேறும் ராம கதை நட்பேர் புவியில் தலைத்தேற உண்மையேறும் திருவரங்கத்து ஒருவன் சபையில் உத்தர நாள் பங்குனி உத்தரத்தில் வண்ணமையேற அரங்கேற்றி வைத்தார் சோழமண்டலமே. இது சோழமண்டல சதகத்தில் வருது. இது 2ம் கம்பராமாயண அரங்கேற்றிய பாட காலத்தை ஆண்டையும் குறித்து வரலாற்று ஆவணமாக இருக்கின்றது. ஆகவே இது எங்களுடைய தமிழ் ஹிஸ்டரியை சொல்லுகின்ற பொழுது 2
தமிழுடைய சிறப்பு வேற இருக்குது. நாங்கள் இன்னும் தமிழ் சிறப்புக்கு இலக்கியங்களுக்கு வரையில. இட்ஸ் ஜஸ்ட் the history of Tamil and history of Tamils ரெண்டும். அந்த ரெண்டையும் தான் இன்றைக்கு நாங்கள் டச் பண்ணி இருக்கின்றோம். ஆசிரியர்கள் இதை மாணவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும், பெற்றோர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சொன்ன மாதிரி இது ஆங்கிலத்திலே எழுதப்பட வேண்டிய ஒன்று நிச்சயமாக. அநேகமாக டாக்டர் இப்போ இந்த வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் சில ஆங்கில நூல்கள் ஆங்கிலேயர் செய்த ஆராய்ச்சிகளை வைத்து கொண்டு தான் அதை செய்கிறார்களே தவிர இப்படி இந்த மூல நூல்களாகி எங்களுடைய தமிழ் நூல்களில் இருக்கிற விவரங்களை எடுத்து ஆராய்ந்து பின்னும் அதில் நூல் எழுதினதாக இதுவரைக்கும் எனக்கு தெரியவில்லை. அதாவது வந்து எவிடென்ஸ் பேஸ்ட் ப்ராக்டிஸ் இல்லை. நினைக்கிறேன் மருத்துவ பாரம்பரியத்தில் இருந்தனாலும் தெரியாது. ஒரு மருந்து கொடுப்பதென்றாலும் சரி, ஒரு சிகிச்சை செய்வதென்றாலும் சரி, we usually strictly adhere ourselves to the evidence based practice, scientific. அது மாதிரியாக இந்த சரித்திரங்களை சொல்லும் பொழுதும் சமயத்தை சொல்லுகின்ற பொழுதும் இதை சார்ந்து சொல்லுகின்றோம். எந்த வேதத்திலே, எந்த ஆகமத்திலே, எந்த புராணத்திலே, எந்த இதிகாசத்திலே, எந்த தேவாரத்திலே, எந்த சித்தாந்த சாஸ்திரத்திலே அல்லது எந்த ஞானிகளுடைய அருள் வாக்கிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லாமல் எந்த ஒரு விடயத்தையும் நாங்களாக சொல்லுவது தவறு. சரி, அதுதான் நம்முடைய வாதம். இருப்பதை நாங்கள் எடுத்துரைக்கிறோம். அவ்வளோதான் மிக மிக முக்கியம். இதில் இதை நாங்கள் பார்க்கும்போது இப்போ இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் காலம் எப்போ ஆயிருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய வரலாற்றை கூடுகின்ற புராணங்களில் கடம்பவன புராணம் ஒன்று இருக்கின்றது, திருவிளையாடற் புராணம். அதில் 2 பேர் அதை செய்திருக்கின்றார்கள். ஒன்று பரஞ்சோதி இயற்றியது ஒன்று, அதுக்கு முன்னால் இன்னொருவரும் இயற்றி இருக்கின்றார். அந்த 2 விதமான திருவிளையாட புராணம் இருக்கின்றது. மற்றது இந்த சங்கம் வளர்த்த வரலாறு அந்த திருவிளையாடல் புராணத்திலேயும் வருகின்றது. இறைவன் சங்கப்புலவராக இருந்தது, முருகன் சங்கப்புலவராக இருந்த வரலாறு எல்லாம் திருவிளையாடல் புராணத்திலே வருகின்றது. ஆகவே முதலால் தமிழ்ச்சங்க காலத்திலேயே இந்த கோயில் இருந்திருக்கின்றது. முதலாவது தமிழ்ச்சங்க காலத்திலே ஏனென்றால் திரிபுரம் எரித்த விரிசடை களவலும் குன்றறிந்த முருகபுகளும் தமிழ்ச்சங்க புலவராக இருந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் பாண்டிய மன்னர்களாக இருந்திருக்கிறார்கள். இறைவனை தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கு மரபா போற்றி. தென்னாடுடைய சிவனே என்றால் ஏதோ தமிழ்நாட்டுக்கு இல்லை தென்னாட்டுக்கு மட்டும் உரியவன் இல்லை. அவர் தென்னாடாகிய பாண்டி நாட்டை தன்னுடைய உடைமைப் பொருளாக கொண்ட சிவன், ஆட்சி செய்தவர். இறைவனுக்கு எல்லா சமயங்களும் இறைவனை சிறப்பாக கொண்டாடினாலும் சைவத்திலே இறைவனுக்கு 2 விதமான தனித்தன்மை உண்டு. எந்த சமயத்திலும் இறைவன் எந்த ஒரு நாட்டையோ எந்த ஒரு பகுதியையோ தனது உடைமையாக இருந்து அரசாண்டதாக வரலாறு உண்டா? கிடையவே கிடையாது. எமது சைவத்திலே மட்டும் சிவன் இந்த பாண்டிய நாட்டை தனது நாடாக கொண்டு அரசாண்டான். அதான் தென்னாடு உடைய என்றால் உடைமைப் பொருள். உடைய சிவனே போற்றி. அவன் இந்நாட்டவர்க்கு விரைவன், அது வேற. ஆனா இந்த நாட்டை ஆண்டான், இருந்தான். அந்த புண்ணிய பூமி இருக்கிறது ஒன்று. இரண்டாவதாக ஒன்று, எந்த கடவுளாவது காதலுக்கு இலக்கண நூல் எழுதியதாக இருக்கின்றதா? இல்லை. வேலண்டைன் டே மெசேஜ் அதுதான் என்னுடைய. ஏனென்றால் வரப்போகின்றது இல்லையா, காதலுக்கு இலக்கணம் வகுத்த கடவுள் சிவன் சைவத்திலே இறையனார் அகப்பொருள் என்று, அதுவும் இறையனார் களவியல் என்று சொல்லுவார்கள். அதை ஏனென்றால் காதல்ல 2 வகை உண்டு. திருமணம் பேசி முடித்த பின்னரும் காதல் வரும், அது கற்பியல். திருமணம் முடிக்க முதலே ஒருவரை ஒருவர் காதலிப்பது, விரும்பது, சந்திப்பது, புணர்வது எல்லாம் இருந்திருக்கின்றது. அது களவியல். களவாக செய்வது களவியல். அப்ப இதுக்கு பெயர், இதுல 2ஐயும் சொன்ன இதுக்கு பேர் இறையனார் அகப்பொருளை இறையனார் களவியல் என்று சொல்லுவார்கள். ஆங்கிலத்திலே அதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள் ஸ்டோலன் லவ் அண்டு. ஸ்டோலன் லவ் அண்டு தான் மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். அப்படி காதலுக்கு இலக்கணம் வகுத்த கடவுள் சைவத்திலே தான் இருக்கிறார். அதுவும் எங்களுடைய சிறப்புகள் கொண்டு. ஏன்னா இந்த சிறப்புகள் தெரியவன. ஏன் தமிழ் என்று சொன்னால் மட்டும் போதாது, சைவம் சைவம் என்று அதில் என்ன சிறப்பு இருக்கு? அதுக்காக வீண் பெருமை பேசுவதென்றல்ல, ஆனால் இருப்பதிலே இது ஒரு நயப்பு எங்களுக்கு. அடுத்ததாக தமிழுக்கே மிகப்பெரிய பெருமை என்னென்றால் கடவுள் என்ற சொல் தமிழிலே தான் இருக்கின்றது. கடவுள் என்ற சொல் தமிழிலே தான் இருக்கின்றது. கடவுள் என்றால் கட சக உருள் என்று 2 சொற்கள் சேர்ந்த இணைந்த சொல்.
two words coined. கூட்டிச்சொல். கடல் என்றால் எல்லாவற்றையும் கடந்து அதற்கு அப்பாலும் அப்பாலாய் நிற்கின்ற இறை. உள்ளென்றால் எல்லாவற்றுக்கும் உள்ளாகி நிற்கின்ற இறை. அதான் சொல்றார்கள், விண்ணுறைந்து மண்ணுறைந்து மிக்காய் விலங்கொழியாய் எண்ணுறந்து எல்லையிலாதானே என்று சொன்ன அந்த கடந்த கடவுள். சகஸ்ட சீர்ஷ சகஸ்டாட்ச சகஸ்டபாத் என்று புருஷ சூத்திரம், ஆயிரக்கணக்கான கண்கள், ஆயிரக்கணக்கான தலைகள், ஆயிரக்கணக்கான பாதங்களுடைய கடவுள் என்று சொல்லுகின்ற கடவுள். திட்ட தசாங்குலம், இந்த 10 விரல்கள் கணக்கினாலே அவனை அளக்க முடியாது என்று புருஷ சூக்தம் சொல்லுகின்ற கடவுள். ஸ்ரீருத்ரம் சொல்லுகின்ற கடவுள். எல்லாவற்றையும் கடந்த கடவுள். எல்லாவற்றுக்கும் உள்ளே ஆன்மாவுக்கு ஆன்மாவாக, உயிருக்கு உயிராக, உயிரின் இறைவனாக, எல்லா உயிருக்கு உள்ளேயும் இருக்கின்ற கடவுளும் அவன்தான். அது ரெண்டு இணைப்பையும் சேர்த்து கடவுள் என்ற சொல் தமிழிலே மட்டும்தான் உண்டு. இந்த சொல் வேறு எந்த மொழியிலும் இல்லை. கட சக உள் என்று சேர்ந்து இந்த கருத்தை தரக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்போ ஒரு இணையான சொல் எந்த மொழியிலும் இல்லை என்று 25 மொழிகளுக்கு மேல் பாண்டித்தியம் பெற்ற தனிநாயக மடிகள், கத்தோலிக்க துறவி தனிநாயக மடிகள், இத்தனையோ மொழிகளில் பாண்டித்தியம் பெற்றவர். முதலாவது தமிழராட்சி மாநாட்டை தொடக்கி வைத்து மலேசியாவில் நடத்தி வைத்தவர். அந்த தமிழ் பெருமகனார், கத்தோலிக்க துறவி பெருமகனார் சொன்னார், கடவுள் என்ற சொல்லுக்கு இணையான சொல் எந்த மொழியிலும் இல்லை. இது தமிழுக்கு பெருமை. பெருமை பெருமை. உண்மையில் டாக்டர், இன்றைக்கு நாங்கள் இந்த எங்களுடைய பாரம்பரியம், தமிழர்களுடைய பாரம்பரிய நாட்களில் இதை நாங்கள் எடுத்துக்கொண்டது உண்மையிலேயே மிகவும் சிறப்பாக அமைந்தது. எங்களுக்கு நேரம் அண்மித்து விட்டதில்லை. நாங்கள் இந்த நேரத்தையும் 2 நிமிடம் கடந்து விட்டோம். பரவாயில்லை. அடுத்த வாரமும் நாங்கள் இதை சில விஷயங்களை தொடர்ந்து பார்ப்போம். நாங்கள் தமிழ் வரவு வாரத்தில் இந்த தமிழ் புலமை, தமிழ் புலவர்கள், தமிழ் பாடல்களை பற்றி பார்ப்போம். எங்களுடைய பல சமய கேள்விகளும் இருக்கின்றன. ஆனாலும் இந்த மந்த் ஆஃப் ஜனவரி தமிழ் ஹெரிட்டேஜ் மந்த், நாங்கள் முதலில் இணைந்து இந்த தமிழர் மரபை பற்றி எமது பாரம்பரியம், சைவ பாரம்பரியத்திலே, எமது சமய பாரம்பரியத்திலே இந்த தமிழின் மரபை பற்றி நாங்கள் பேசி வருவோம். அதில் மாத்திரமில்லை டாக்டர், அதாவது எங்களுடைய வருங்கால சந்ததியர் இப்பொழுது இருக்கிற நிலைமையில் தமிழ் எதற்கு என்று கூறிக்கொள்ளுகிற ஒரு நிலைப்பாட்டில் நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரியான தொன்மை பெருமையை பற்றி நாங்கள் கூறினால்தான், ஆங்கிலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி எழுதினால்தான் அவர்களுக்கு இதில் ஒரு அக்கறை ஏற்படும். நிச்சயமாக அதற்கு நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்வை நாங்கள் இத்துடன் முடைக்கிறோம். நீங்கள் ஏதாவது சொல்வதற்கு? இன்றைக்கு வழமை போல எமது பிள்ளைகளுக்கான வகுப்புகள் நடைபெற இருக்கின்றன. 4 மணி தொடக்கம் 7 மணி வரைக்கும். இன்றைய சத்சங்க நிகழ்ச்சி மிசிசாகா எதிர்காமன ஆலயத்திலே நடைபெற இருக்கின்றது. 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் நண்பர்கள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்ளுகின்றோம். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் இந்த மெஞ்ஞானம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேரிலே மீண்டும் சந்திப்போம்.